முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்ற போதிலும் அடுத்தடுத்து வரப்போகிற தேர்தல்களில் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்கிற சந்தேகம்தான் ஏற்பட்டுள்ளது. காரணம், செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். 9 மாவட்டங்கள் நடத்தும் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க அதிமுக, திமுக என 2 கட்சிகளுமே வரிந்து கட்டி களமிறங்க தயாராகிவிட்டார்கள். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பதால் தற்போது பட்ஜெட்டையும் வெளியிட்டிருப்பவர்கள் தமிழக மக்கள் தங்கள் பக்கம் இருப்பது போலவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம், அவர்கள் கூட்டணி கட்சிகளும் அவர்கள் சார்ந்த மீடியாக்களும் அவர்களின் செயல்பாடுகளை புகழ்ந்து தள்ளி வருகிறார்கள். ஆனால் திமுகவின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்கள் வட்டாரங்களில் போய் விசாரித்து பார்த்தால் அப்படியே நேர்மாறாக உள்ளது. முக்கியமாக திமுகவின் செயல்பாடுகள் குறித்து மக்கள் முழுமையாக அதிருப்தியில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த உண்மை தெரியாதவர்களோ 100 நாள் ஆட்சியில் நாம் ஏதோ பெரிதாக சாதித்து விட்டோம் என்கிற கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களின் இந்த கற்பனை கோட்டை எல்லாம் 9 மாவட்டங்களில் நடைபெற உள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தூள் தூளாக போகிறது. காரணம், தற்போது நடத்தப்பட்டுள்ள ஒரு சர்வேயில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுக்கு பெரும்பான்மையான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த செய்தியை மாலை மலர் பத்திரிகை பெரிய அளவில் வெளியிட்டுள்ளது. இப்படி ஒரு செய்தி பிரபல பத்திரிகையில் வெளியானதை அடுத்து அதிமுக தரப்பு உற்சாகமாகி இருப்பதோடு திமுக அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. 100 நாள் ஆட்சியில் ஏதோ பெரிதாக சாதித்து விட்டோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்கள் நம் மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருப்பதையே இந்த சர்வே முடிவு தெரிவிக்கிறது என்பதை புரிந்து கொண்ட ஸ்டாலின் அவசர கதியில் திமுகவின் 9 மாவட்ட நிர்வாகிகளையும் அழைத்து சட்டமன்ற தேர்தலை போலவே இந்த தேர்தலில் எப்படியாவது நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். இது நமக்கு மான பிரச்சனை. ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி கிடைக்காதது திமுகவுக்கு சரிவாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதனால் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக பெரும்பான்மையாக வெற்றி பெற வேண்டும். அதற்காக அனைவருமே முழுமையாக இறங்கி வேலை செய்ய வேண்டும். திமுகவில் இருந்து கொண்டு திமுக வேட்பாளர்களை தோற்கடிக்கும் உட்கட்சி வேலைகளை யாரும் செய்யக்கூடாது என்றும் ஸ்டாலின் தனது கட்சியினருக்கு அறிவுறுத்தியுள்ளாராம். அதே நேரத்தில் அதிமுக சார்பில் இபிஎஸ், ஓபிஎஸ் ஆகிய இருவரும் கடந்த 11, 12 தேதிகளில் ஊரக உள்ளாட்சிக்கு தேர்தல் நடைபெற உள்ள 9 மாவட்ட அதிமுகவின் நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அப்போது சட்டமன்ற தேர்தலில் நாம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. அதனால் இனிமேல் அதை நாம் மறந்து விடுவோம். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெற வேண்டும். அதற்காக நாம் ஒவ்வொருவருமே கடுமையாக உழைக்க வேண்டும். சட்டமன்ற தேர்தலில் தவறவிட்ட வெற்றியை இந்த முறை கைப்பற்றியாக வேண்டும் என்று கூறி இபிஎஸ் அவர்கள் தேர்தலை எந்தெந்த கோணங்களில் எதிர்கொள்ள வேண்டும், மக்களை எந்த மாதிரி அணுக வேண்டும் என்பது குறித்த சில முக்கிய ஆலோசனைகளையும் அதிமுகவின் மாவட்ட நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கிறார்களாம். இதனால் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் நடக்கவிருக்கும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அமோக வெற்றி பெற வேண்டும் என்று அதிமுக அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் களத்தில் இறங்க தயாராகிவிட்டார். அதேபோல் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார்கள். அப்போது கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திமுக 46% வாக்குகள் பெற்ற போதும் அதிமுகவும் 43% மக்களை பெற்றிருக்கிறோம். அதனால் எந்த வாக்கு வங்கி பெரிதாக குறைந்து விடவில்லை. நமக்கு மக்களிடத்தில் அமோக செல்வாக்கு உள்ளது. அந்த வகையில் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் கூடுதலாக மக்களிடத்தில் ஆதரவு திரட்டி மிகப்பெரிய வெற்றியை நாம் காண்பித்து விட வேண்டும். அதற்காக கிராமந்தோறும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டுவோம். அதிமுக கடந்த காலங்களில் மக்களிடத்தில் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி வந்துள்ளது. அடித்தட்டு ஏழை எளிய மக்களின் கட்சியாக தன்னை நிரூபித்திருக்கிறது. அதனால் கடந்த காலங்களில் திமுக செய்த நன்மைகளை சொல்லி மக்களிடத்தில் ஆதரவு கேட்போம் என்று அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்களாம். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் மாலை மலர் சார்பில் நடத்தப்பட்ட சர்வே முடிவு குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. அதில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் 9 மாவட்டங்களில் பல மாவட்டங்களை 2 மாவட்டங்களாக அதிமுக ஆட்சியின் போதுதான் பிரித்தார்கள். அதன் காரணமாக அந்த மாவட்டங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இது மக்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக அமைந்தது. அதன் காரணமாகவே மீண்டும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று அங்குள்ள மக்கள் கருதுவதாக அந்த சர்வேயில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் மக்களின் மனநிலை இதன் மூலம் புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊரக உள்ளாட்சி தேர்தலின் போது மக்களிடத்தில் என்ன வாக்குறுதிகளை வழங்க வேண்டும் என்பது குறித்தும் தற்போது ஒரு பட்டியல் தயார் செய்து கொண்டிருக்கிறாராம். தேதி அறிவிக்கப்பட்டதும் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அழைத்து மக்களிடத்தில் வாக்கு கேட்கும் முறைகள் குறித்து பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. இந்த நேரத்தில் அதிமுக வட்டாரங்களில் இன்னொரு பரபரப்பு செய்தியும் வெளியாகியுள்ளது. அதாவது கடந்த 2 தேர்தல்களில் பாஜக, பாமக உள்ளிட்ட சில கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்தித்த அதிமுக
இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட போகிறதா இல்லை கூட்டணியுடன் தான் சந்திக்க போகிறதா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதற்கு சில அதிமுக நிர்வாகிகள் இந்த முறை அதிமுக தனித்து போட்டியிட வேண்டும் என்று கூறினாலும் அதிமுகவின் பெரும்பாலான நிர்வாகிகள் கூட்டணி தொடர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். காரணம், பாமகவிற்கு வட மாவட்டங்களில் நல்ல வாக்கு வங்கி உள்ளது. அதேபோல் பாஜகவிற்கு கடந்த காலங்களை விட இப்போது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. அது மட்டுமின்றி ஊரக உள்ளாட்சி தேர்தல் நேரத்தில் பாஜக போன்ற கட்சிகள் நம்முடன் இருப்பதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. காரணம், இந்த தேர்தலை பொறுத்தவரை மக்கள் அந்தந்த பகுதிகளில் வேட்பாளர்கள் யார், அவருக்கு வாக்களித்தால் தங்களுக்கு நன்மை செய்வாரா என்கிற கோணத்தில் தான் வாக்களிப்பார்கள். அதனால் சிறுபான்மையினரின் வாக்குகள் இந்த தேர்தலில் சிதறை போக வாய்ப்பில்லை என்று தெளிவுபடுத்துகிறார்கள். அதனால் வரப்போகிற ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுக வழக்கம் போல் பாமக பாஜக கூட்டணியுடன் தான் தேர்தலை சந்திக்கப் போகிறது. அதோடு தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைவரான பிறகு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை வட இந்திய கட்சி என்று பார்க்கப்பட்ட பாஜக தற்போது தமிழக கட்சி, தமிழர்களுக்கான கட்சி என்று மக்களால் கருதப்பட தொடங்கிவிட்டது. அதிலும் அண்ணாமலை விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் போராட்டங்களை நடத்தியதோடு மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக பாஜக கட்சியை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்ததால் தமிழக பாஜக தமிழகத்தில் ஆதரவு பெற தொடங்கி இருக்கிறது. அதனால் பாஜகவினால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை என்கிற கருத்துக்களும் அதிமுக வட்டாரங்களில் எழுந்துள்ளது. அதோடு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் குறித்தும் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதை மறந்துவிட்டு வரப்போகிற ஊரக உள்ளாட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் அனைவருமே சிந்தியுங்கள். குறிப்பாக திமுக மக்களுக்கு செய்ய தவறிய விஷயங்களை நாம் செய்து கொடுக்க வேண்டும். எப்போதும் போலவே அதிமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அந்த கோணத்தில் அனைவருமே தேர்தலில் எதிர்கொள்வோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கூறியிருக்கிறாராம். ஆக திமுகவின் 100 நாள் ஆட்சி அவர்களுக்கு அதிர்ச்சியாகவும் அதிமுகவுக்கு எனர்ஜியாகவும் அமைந்துள்ளது. இதைதான் மாலை மலரின் சர்வே முடிவு தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.